ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து 1964 வந்து புயலால் வந்து சைக்ளோன் புயலால் பாதிக்கப்பட்டு இந்த இடமே வந்து அழிஞ்சிடுச்சு. என்ன கோயில் இது? பாலஞ்சு கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரத்தில் இந்த கோவில் இருக்கும். வரதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. பாம்பன் பாலம் வந்தாச்சு. அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இது. ஏன்னா அவ்வளோ ஆழமான ஒரு கடல் இது. பேசாதியா, ரெக்கார்ட் கொடுங்க, பேசாதியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து தனுஷ்கோடி, கோதண்டராமன் கோவில், அப்துல் கலாமுடைய வீடு, மெமரியல், அப்புறம் வந்து பாம்பன் பாலம், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தனுஷ்கோடியில் இருக்கோம். தனுஷ்கோடி வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு தீவு மாதிரி ஒரு பிளேஸ் அது. இங்கே வந்து கடலோட எண்டில் வந்து நம்ம இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்து இலங்கை வந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், சுற்றியும் கடல் தான். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் சங்குலாம் விற்கிறாங்க. அப்புறம் வந்து வீட்டு தோரணம், நிறைய அந்த ஊசி பாசி இந்த மாதிரி மணிகள் விற்கிறாங்க. ஆனால் வந்து ரேட்டுமே வந்து ரொம்ப ரீசனபிளாலாம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ரவுண்டான மாதிரி தான் இருக்குது. மற்றபடி சுற்றி எல்லாமே கடல் தான். இப்போ சடனாக மழை வந்ததால் இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து சைக்ளோன் புயலால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து 1964 வந்து புயலால் வந்து சைக்ளோன் புயலால் பாதிக்கப்பட்டு இந்த இடமே வந்து அழிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சர்ச்சை வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்குன்னு. இது வந்து எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைக்ளோன் புயல் வந்து கடல் சீற்றத்தால் புயலாலையும் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து பல மக்கள் இறந்தாங்க. இந்த வருஷம் வந்து இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1964 22/12/1964 செவ்வாய்க்கிழமை வந்து நடந்திருக்கு கடல் சீற்றம் நைட்டு. இதனால் வந்து 1800 மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இது வந்து பாம்பன் பாலத்தில் போன ட்ரெயினும் வந்து கவிழ்ந்ததால் அங்கேயும் வந்து ஒரு 100-150க்கு மேற்பட்ட மக்கள் இறந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த இடத்துல வந்து எவ்வளோ அழுகுரல் கேட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த சர்ச்சு எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டின அந்த சர்ச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னமும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கையை தூக்கி கத்துங்க. ஸ்டார்ட். என்ன நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஐயோ நீ 11 மணிக்கு காட்சி மாதிரி பேசாத. எங்க வந்திருக்க சரணா? எங்க வந்திருக்க? கோயிலுக்கு வந்து. என்ன கோயில் இது? பாயஞ்ச கோயில். பாயஞ்ச கோயிலா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கோதண்டராமர் கோவிலுக்கு தான் போகிறோம். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இது எல்லா பக்கமும் வந்து கடலாக இருக்கும். ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் போகும். பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ த்ரில்லிங்காக. அங்கே இருக்க கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரத்தில் அந்த கோவில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கோதண்டராமர் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து புனித இடங்கள் நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒரு கிணறு இருக்கும் கடலில். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு நம்ம போய் அந்த கடலில் போயிட்டு அந்த கிணறை பார்க்கலாம். சரண்ராஜ் எங்கே போறீங்க? என்ன எங்கப்பா போறீங்க? எங்க வந்திருக்கீங்க? கடல் கரைக்கு வந்துருக்குங்க. எதுக்கு? சுத்தி பாக்குறதுங்க. இங்க என்ன இருக்கு? போண்டாட்டி பஜ்ஜி எல்லாம் இருக்குதுங்க. இப்ப நீங்க என்னென்ன ஊருக்கு போயிட்டு வரீங்க? ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு அந்த கடலில் இருக்க கிணத்துக்கு. இந்த இடம் வந்து ஒரு புனித நீர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து இந்த கிணத்தை சுற்றி நம்ம தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டோன்னா நமக்கு வந்து பிடிச்ச வந்து நமக்கு எல்லா நோயும் குணமாகும் அப்படின்ற ஒரு ஐதீகம். கட்டுக்கட்டிலே ஒரு பையன் సరే చూడు. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இங்கே யாராவது ஸ்லிப்பாகி விழுந்தாக்கா நீச்சல் தெரியலனா ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்து இந்த இடம் வரதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து தான் வந்து அப்துல் கலாமுடைய வீட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பாம்பன் பாலத்துக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்துல் கலாம் ஐயாவுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் அது பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் மாதிரி இங்கே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்கேயுமே ரேட்டு எல்லாருமே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கேமரா என்ன மொத்தம் லிஃப்ட்டில் போகிறோம். இங்கே ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலவங்க வாங்கினாங்க. நாங்களும் வழக்கம் போல் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்னுடைய பாடி லாங்குவேஜ். ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அப்படியே புல்லை பிடிக்கிற மாதிரியே இருக்கேன். இது வந்து உடனே சேஞ்ச் பண்ணணும் உடம்ப. வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது. அதுக்கு ஒன்றா ட்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி எல்லாமே இருந்தது. சங்கு நிறைய ஃபேன்சி ஐட்டம் நிறைய திங்ஸ் இருந்தது. ஏன்னா ரேட்டுமே வந்து ஒரு நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒரு சங்கு எடுத்தாலே அதிகமாகவே இருக்குது. இதுதான் வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய வீடு. இதுக்குள்ளே வந்து அவரோட வாங்கின அவார்டு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே வந்து ஃபோனை அலோட் பண்ணல. இப்போ வந்து நம்ம வந்து பாம்பன் பாலம் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாம்பன் பாலம் புதுசாக கட்டுறாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா இந்த கடலில் எப்படி தான் இவ்வளோ வேலைப்பாடுகள் நடக்குதுன்னே தெரியல. மனுஷனால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த பாம்பன் பாலத்தில் தான் சைக்ளோன் புயலால் பாதிக்கப்பட்ட ட்ரெயின் வந்து விழுந்து 150க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து புதுசாக வந்து ஒரு ட்ராக் ரெடி பண்ணுறாங்க. இங்கே வந்து புகழ்பெற்ற இந்த ரயில்வே கேட் ட்ராக் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் தனுஷ்கோடி வந்து பாருங்கள். இந்த பாம்பன் பாலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உண்மையிலே வந்து மனுஷன் படைச்சதுலேயே வந்து இது ஒரு பிரம்மாண்ட ஒரு பாலம். பிரிட்ஜு வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக ஷேக் ஆகும், பயங்கரமாக ஜர்க் ஆகும். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்த நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமேஸ்வரத்தில் பெரும்பாலான மனுஷனுடைய வந்து வாழ்வாதாரமே வந்து மீன்பிடி தொழில் தான். எந்த அளவுக்கு இந்த கடலில் வந்து எவ்வளோ கப்பல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ரிஸ்க்கான ஒரு பிளேஸ் தான் இது. ஏன்னா எப்போ சுனாமி வந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த இடம் தான். ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ போட் இருக்குது பாருங்கள். தண்ணி இதில் தப்பி தவறி விழுந்தால் கூட பிழைக்க கஷ்டம் தான். ஏன்னா அவ்வளோ ஆழமான ஒரு கடல் இது. பேசுறதியா ரெக்கார்ட் பண்ணும்போது பேசுறதியா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராமேஸ்வரத்தை இணைக்கிறதே வந்து இந்த பாலமும் இந்த ட்ரெயின் ட்ராக்கும் தான். ஸோ அது வந்து ஒரு தனித்தீவாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.